11வது சத்துரு இடிக்க துடிப்பது ஆளுகையை. 5வது வசனத்தை பாருங்கள். எரேமியா மன்னிங்க, புலம்பல் 1 அதனுடைய 5வது வசனம். அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள். பார்த்தீங்களா? அப்போ 3வது பாதிக்கப்பட்டது ஆளுகை. ஆளுகை. எந்த எருசலேம், எந்த யூதா அந்த சீமைகளில் நாயகியாக இருந்ததோ, இப்போ அது தன் ஆளுகையை இழந்தது. It has lost its authority. ஆளுகை இழந்துட்டு, ஆளுகை இழந்து சும்மா பலனற்ற ஒரு பட்டணமாக, கிருபை இழந்த ஒரு பட்டணமாக, ஆவிக்குரிய மேன்மைகளை இழக்கும் போதே தெரியும் அது ஆளுகை இழக்கிறது. ஸ்தோத்திரம். ஆளுகை இழப்பது எவ்வளவு வேதனையானது தெரியுமா? ஆளுகை இழப்பது ரொம்ப வேதனையானது. ஆளுகையில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் பேச மாட்டான். கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவும் பேசும். யோபு சொல்றார், பாத்தீங்களா? என்னைய பார்த்து நாவ கூட அசைக்கிறதுக்கு யோசிப்பானுங்க, அவன் இப்ப பேசுறான் பாத்தியா அப்படின்னு சொல்றாரு யோபு. வேலைக்காரர் முதற்கொண்டு என்னை அலட்சியம் பண்ணுகிறார்கள், என் சொந்த பந்தங்களுக்கு நான் அந்நியரானேன். ஆளுகை இழந்தாச்சு. எருசலேம் ஆளுகை இழந்தது.